திடீரென்று அவர் கேட்காமல், அவரிடமிருந்து கோரிக்கை வராமல், ஆளுநரை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்ததனுடைய எதிர்வினையாக இன்றைக்கு ஒன்றிய அரசு அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பதில் கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லை, இதில் அரசியல் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பச்சை தமிழகம் என்ற அரசியல் கட்சியை நடத்திய சுப உதயகுமாரன் ஒரு சமரசமற்ற ஒரு போராளி. என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழீழ தேசிய தலைவனே எமது உயிர் மூச்சு உள்ளவரை தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் என்கிற கொள்கை உறுதியோடு இருக்கிற பல்வேறு வேங்கைகளாக இந்த மண்ணில் வாழ்கின்ற எண்ணற்ற போராளி தம்பிமார்கள் என் தலைமையை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி அவர்களுடைய கருத்தறிந்து ஒரு ஜனநாயக வழி நின்று இந்த கட்சியை நான் எதிர்காலத்தில் வழிநடத்துவேன். இப்பொழுது நான் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இடம்பெற்று அவர்கள் அளித்த உதயசூரியன் என்கிற ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன்.